இதை வந்து என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஃபிட்னஸ் அண்ட் டயட்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா? இந்த வெயிட் லாஸ் அப்படின்றத நாமளும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் டயட்னு சொல்லுவாங்க. ஏன் இது ஃபிட்னஸ் அண்ட் டயட் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்லுவாங்க, ஃபிட்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா உடம்புல ஊட்டச்சத்து சரியா இருக்கணும். ஸோ ஊட்டச்சத்து அப்படின்னு வரும்போது, ஸோ வெல்னஸ் நம்ம இப்போ டியூஸ்டே முதல் ட்ரைனிங்ல கூட பார்த்துருப்போம். ஸோ வெல்னஸ் நம்மளுடைய கம்பெனி முழுக்க முழுக்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணிக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த வெல்னஸ்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதுதான் வெயிட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ அது வந்து நம்மளுடைய வெஸ்டேஜ் என்ன சொல்றோம்னா வெஸ்லிம் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்லிம் அப்படின்னா வெஸ்டேஜ், விஇ அப்படிங்கிறது வெஸ்டேஜையும், அதாவது விஎஸ் அப்படிங்கிற வேர்டு. சரிங்களா? அதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா விஎஸ் அப்படிங்கிற வேர்டு வெஸ்டேஜையும், அந்த எஸ் மறுபடியும் போட்டு ஸ்லிம் அப்படிங்கிற வேர்டு உடல் அளவுகளையும் குறிக்கிறது. ஸோ ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் இதுக்கு கேட்டகரி வெஸ்லிம் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வெஸ்லிம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட், முக்கியமான ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ டைரக்டா மீட்டிங்ல போயிடலாம். ஸோ நார்மலா இந்த கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். ஓவர் வெயிட் வேற, ஒபிசிட்டி வேற. இங்க நம்ம மென்ஷன் பண்றது ஒபிசிட்டி. ஸோ ஓவர் வெயிட் அப்படிங்கிறது நார்மலா ஒரு அந்த பிஎம்ஐல இருந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னும் போது ஓவர் வெயிட் சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, ஒரு 30+, 40+ல இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடம்புல ஏகப்பட்ட டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதனால? இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனைனால. சரிங்களா? ஸோ அதுவும் முக்கியமா எது பாதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம். நம்ம மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது எங்க செக் பண்ணுவாங்க? ஹார்ட் பீட் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதயம் அப்படிங்கிறது முக்கியமா இந்த ஒபிசிட்டினால, உடல் பருமனால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நான் சொல்லுங்க, WHO ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது? ஹார்ட் அட்டாக் யாருக்கெல்லாம் அதிகமா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான். சரிங்களா? ஸோ அதிகப்படியான பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு வரும்? உடல் பருமனா இருக்கவங்களுக்கு. சரி, ஏன் உடல் பருமன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து இப்பத்துல இருந்து இல்லைங்க, வேர்ல்டு வைட்ல இதை ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எப்ப? 1975 இருந்து 1975 இருந்து 2016 வரைக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 3 மடங்கா இருக்காமா இந்த உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள். 2016ல 1.9 மில்லியன் 1.9 பில்லியன் கணக்குல மக்கள் வந்து இந்த ஒபிசிட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 650 பேர் ரொம்ப, அதாவது சிவியரா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வேர்ல்டு வைட்ல, நம்ம இங்க மட்டும், இந்தியாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடே இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அதனாலதான் எல்லாருமே நம்ம டிவில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, அதிகமா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இதுல பார்க்குறோம்ல சேனல்ல, கலர்ஸ், உடல் எடை குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது, பார்த்துருக்கோம். ஸோ இதுக்காக செலவு பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு? நம்ம உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமா இருக்கணும், பார்க்கறதுக்கு லுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதெல்லாம் யார் பார்க்க போறா, அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் அதிகம். அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரிங்களா? அதுவும் இந்தியாவில் கோவிட் டயத்துல தான் இந்த உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை அதிகமா வந்தது. எப்பன்னா இந்தியாவில் கோவிட் டயத்துல தான். ஏன்னா எல்லாருக்குமே, யாருக்குமே வந்து வேலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த சாப்பிட்றதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இப்ப எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க் ஆயிடுச்சு. அதுவும் ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா உடல் உழைப்பு அப்படிங்கிறதே இல்லை. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பசிக்குதுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? நல்லா இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா அதிகமாவே சாப்பிடுவோம், பிடிக்கலன்னா சுத்தமா சாப்பிடவும் மாட்டோம். ஸோ ரெண்டுமே உடல் பருமன் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சரியான விகிதத்துல நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி எடுக்க முடியறதில்ல யாருமே. இப்ப அதை ஃபாலோ பண்ண முடியறதில்ல. காரணம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் கலப்படம் தான். எதுவுமே நேச்சுரல் ஃபுட் கிடையாது, உண்மையை சொல்ல போனா. ஏன்னா நம்ம பாக்குறோம், விவசாயத்துல என்ன பண்றாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான், உரங்களை தான் பயன்படுத்துறாங்க.
அப்ப நம்ம நேரடியா கெமிக்கல் எடுக்காம நம்ம உணவு வழியா கெமிக்கலை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனாலையும் இந்த உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனைகள் உண்டாகுது. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த உடல் பருமன் பிரச்சனைக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கு. அதை சரி பண்ண முடியும். எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபிட்னஸ். நம்ம தினமும் செய்யக்கூடிய எக்ஸசைஸ், சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம உடல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம என்ன பண்ணலாம், இதை சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் தான் அஃபெக்ட் ஆகுது. நம்ம இந்த உடல் பருமனால அஃபெக்ட் ஆகக்கூடியதுன்னா, நம்மளால சரியா வேலை செய்ய முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, இறங்க முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நிறைய மூச்சு வாங்கும், மாடி ஏறி இறங்கினா. ஸோ ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இந்த மாதிரி அது டயர்ட்னஸ் வரும். ஸோ ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு உடல் பருமனால. சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. அப்ப இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. பட் இதன் மூலமா நம்ம சரி பண்ணவும் முடியும். சேம் அதே விஷயத்துல. அப்ப நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணா இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். வெயிட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஒரு சரியான உடல் எடையை பராமரிக்கிறது. வேற எதுவும் இல்லை. வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட் ஏத்துறது இறக்குறது கிடையாது. சரியான உடல் எடையை பராமரிக்கிறது, சரியா அதே அளவுல மெயின்டைன் பண்றது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நான் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? சரி, நான் இதை வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணல, என்ன நடக்கும்? ஸோ டயபெட்டிக் நல்ல தெரியும். இந்தியா தான் டயபெட்டிக்கோட ஹப்புன்னு சொல்றாங்க. ஹப்புனா தெரியும், எல்லாமே மொத்தமா சேரக்கூடிய இடங்கள். இங்க இருந்தா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கொரியர்லாம் போட்டோம்னா கொரியர்ல என்ன சொல்லுவாங்க, இந்த ஹப்ல இருக்கு அந்த ஹப்ல இருக்கு, ஏன்னா அங்க இருந்து தான் எல்லா இடத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டயபெட்டிக்கோட ஹப் உலகத்திலே 2வது ஹப் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறத உலக சுகாதார மையத்துல ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வெளியே வரணும். ஏன் சொல்லியிருக்காங்கன்னா காரணம் இதுதான். ஸோ அப்ப டைப் 2 டயபெட்டிக், அதுலயே டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. டைப் 2ன்றது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் மூலமா உருவாகக்கூடியது டைப் 2 டயபெட்டிக். டைப் 1 அப்படிங்கிறது பேரண்டிங், அதாவது நம்மளுடைய அதை குழந்தை பிறக்கும் போதே அம்மா கிட்ட இருந்து, அம்மாவுக்கு டயபெட்டிக் இருந்திருக்கும், சுகர் இருந்திருக்கும். ஸோ அவங்க மூலமா அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே சுகர் வந்திருக்கும். அது டைப் 1 டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனடிக் முறையில் வந்து டைப் 1, இது டைப் 2. புரியுதுங்களா? ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிக் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதனால வருது? இந்த ஓவர் வெயிட் பிரச்சனைனால. இது மட்டும் இல்ல, மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்டியோ சொல்லுவாங்க, கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும், ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கொலைச்சல் எடுக்கும்போது பார்த்துருப்போம். ஸோ கொலைச்சல் சொல்லியிருப்பேன், கொலைச்சல் வந்து கீழ்வாதத்துக்கு ஒரு தீவா இருக்குன்ட்டு. ஆனா அந்த கீழ்வாதம் ஏன் வருது பார்த்தீங்கன்னா உடல் பருமனால வருது. புரியுதுங்களா? ஸோ இந்த கீழ்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நம்ம எங்க போவோம்? ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடும். மன உளைச்சல், என்னடா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம உடலை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா தூக்கம் வராது. ஸோ தூக்கமின்மை பிரச்சனையும் வருது. அதுக்கு அடுத்து நான் ஏற்கனவே சொன்னதான் மூச்சு திணறல், பிரீத் பண்ண முடியாது. நார்மலா ஒருத்தவங்க பிரீத் பண்றதுக்கும் அவங்க பிரீத் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க பிரீத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும். அந்த பிரீத் பண்ணும்போது நம்ம வந்து வெளியில கேட்கும் அவங்க பிரீத் பண்ற சவுண்ட் வந்து. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களால முடியல, அவங்க வந்து அந்த ஹார்ட்டுக்கு போகிற ஆக்சிஜன் வந்து சரியான அளவு போய் சேரலை. புரியுதுங்களா? ஏன்னா உடல் பருமன். ஸோ அது உடல் பருமன் இருக்குன்னா அந்த கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால், ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அங்க போயிடுது, ஆக்சிஜன் எடுத்துக்குது. அப்ப இதயத்துக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சரியா போறது இல்லை. அதனால அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அப்ப ஒரு வெயிட்டை சரியா நம்ம மேனேஜ் பண்ணலைன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, பிபி, பிளட் பிரஷர், புரியுதுங்களா? அதுவும் ஹை பிபி யாருக்கு இருக்கும்? உடல் பருமனா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பிபி இருக்கும். ஸோ காரணம் கொலஸ்ட்ரால். புரியுதுங்களா? ஸோ கேலரிஸ் அதிகமா எடுக்கிறது, எவ்வளவு கூட அதிகமா கேலரிஸ் எடுக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள உடல் பருமன் அதிகமாகும். உடல் பருமன் அதிகம்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ கேலரிஸ் கம்மி பண்ணா நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்ப எவ்வளவு பிரச்சனைகள், நான் சொன்னது ரொம்ப கம்மி தாங்க, இன்னும் நிறைய இருக்கு இந்த உடல் பருமனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். பட் நான் சொல்றது ரொம்ப கம்மி. இது மேஜரா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தான் நான் சொல்றேன். இது இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? ஸோ மசில் கிராம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ் பெயின், ஸோ அதுக்கப்புறம் இந்த லெகமெண்ட் டேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
பட் நான் ஸ்பெசிஃபைடாக சொல்லக்கூடியது ஒரு சில மேஜர் ப்ராப்ளம்ஸ் மட்டும். ஏன்னா இப்போ நான் சுகர்னு சொல்ல ஆரம்பிச்சா சுகர் சம்மந்தமா இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு ஒருத்தங்க. ஏன்னா இப்போ நான் இந்த உடல் பருமனானா சுகர் வருதுன்னு சொல்றேன். அப்போ சுகர் வந்தா இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தனியா நான் அடுத்த மீட்டிங்ல அடுத்த ப்ராடக்ட் பத்தி சொல்லும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்றதை பத்தி. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டேஜ்ல, அதுவும் மற்ற வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளியே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வெரி லோயஸ்ட் ப்ரைஸ்ல ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெஸ்லீம் ரேஞ்ச். இந்த வெஸ்லீம் ரேஞ்சில் மொத்தமே 3 ப்ராடக்ட் தான், அதிகமான கிடையாது. மேஜர் ப்ராடக்ட்ஸ் 3. இதுக்கு அடுத்து சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ மேஜரா சொல்ல போனா இது 3. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்லிம் டீ, வெஸ்லிம் கேப்சூல் அண்ட் வெஸ்லிம் ஷேக். இந்த 3 ப்ராடக்ட்டை நம்மளோட கம்பெனி டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இந்த 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க? ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுத்துடலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உடல் பருமன் என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு மெடிசன் கிடையாது, நம்ம கொடுக்கறது ஒரு துணை உணவு ஊட்டச்சத்து. புரியுதுங்களா? விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறைய சரி பண்றதுக்கும், ஸோ ஏற்கனவே எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்கும் எடுத்துக்கக்கூடியதுதான் சப்ளிமெண்ட்ஸ். அப்ப நம்ம கம்பெனி ஒரு தெளிவான நோக்கத்தோட இருக்காங்க. இவங்களுக்கு இந்த உடல் பருமன் வருதுன்னா இந்த காரணங்களால வரும். அது என்ன காரணம்னு யாரையும் ஒவ்வொருத்தங்களும் போய் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப நம்ம 3 கேட்டகரி ரெடி பண்ணிடுவோம். ஸோ 3த்துலயுமே இதை எடுத்து சேர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவ்டு. கிளினிக்கலி ப்ரூவ்டு அப்படின்னா இது ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லையும் இந்த நியூட்ரிஷன் ஹாஸ்பிட்டல், புரியுதுங்களா நான் சொல்றது? அலோபதி ஹாஸ்பிட்டல் கிடையாது, நியூட்ரிஷன் ஹாஸ்பிட்டல், நியூட்ராட்டிக்கல் ஃபாலோ பண்ணக்கூடியது, டயட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க சில பேஷண்ட்ஸுக்கு எங்க நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரிசர்ச் IMCR சொல்லுவாங்க. ஸோ அங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சார்ந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இதை கொடுத்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரியா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் அங்க டெஸ்ட் ஆகி ரிசர்ச் பண்ணி எல்லாம் முடிச்சது, R&D பண்ணி தான் நமக்கு என்ன ஆகுது, சேல்ஸுக்கே வருது. சும்மா எடுத்த உடனே அப்படியே ரெடி பண்றோம், அப்படியே கொடுக்குறோம், மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற கம்பெனிஸ் மாதிரி பண்ணல. அதாவது தீவிர விளம்பரம் பண்ணி பண்ற மாதிரி நம்ம பண்ணல. ஏன்னா அதெல்லாம் ப்ரூவா கிளினிக்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ரிசர்ச் பண்ணி தான் ஏன் இன்னும் நிறைய பிராண்டை பேன் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. யூனிலிவர்னு ஒரு பெரிய மார்க்கெட்டிங், இப்போ நம்ம டிவியில பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற அத்தனை ப்ராடக்ட்டுமே அண்டர் யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ். அந்த யூனிலிவர் கம்பெனியை கொஞ்சம் ஒரு இயர்ஸ் பேக், ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. ஆனா அப்படி இருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் மார்க்கெட்டிங் வந்துட்டு தான் இருக்கு, வேற வேற நேம்ல, வேற வேற பிராண்ட்ல. புரியுதுங்களா? நம்ம பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டுமே, காம்படிட்டிவ் ப்ராடக்ட் எல்லாமே அண்டர் யூனிலிவர். அப்போ ஒரே ஒரு கம்பெனி எப்படி இது பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா நம்ம ப்ராப்பரா மேனுஃபேக்சர் பண்ணி, அதை ரிசர்ச் பண்ணி, அதை டெஸ்ட் பண்ணி, கிளினிக்கலா ஒர்க் ஆகுதா, அது ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பப்ளிக் ஆக்சஸ்க்கே, அதாவது மக்களுக்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காது. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஓவரால் ஹெல்த் பாடி வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கு பிளஸ் நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா வெயிட் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பிரச்சனை வரும், டயர்ட்னஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ செல் டேமேஜ் ஆகும். அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு வெயிட் குறையும் போது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கும் போது வெஸ்லிம் கேப்சூல். ஸோ நம்ம எல்லாமே தெரியும், நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கேப்சூல் ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ கேப்சூல் ஃபார்மெட்ல இருக்கிறதுக்கான காரணங்களும் நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அளவுகள் சரியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 10 கிராம் எடுக்கணும்னா யாரும் போய் வீட்டில் வச்சுட்டு கிராம் அளவு பார்த்துலாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த அளவு தான் எடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த அளவு கரெக்டாக எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வெஸ்லிம் கேப்சூல் அப்படின்னு பார்க்கும்போது இது மொத்தம் 4 வகையான ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் இருக்கு. ஹெர்பல் அப்படின்னா தெரியும், அதாவது மூலிகைகள். புரியுதுங்களா? 4 வகையான மூலிகைகள். அதுல ஒண்ணு இஞ்சி, 2வது மிளகு, அடுத்து 3வது இந்த காலிஃப்ளவர் மாதிரியே ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு அது கரெக்டான தமிழ் பேர் தெரியல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கோலின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் மாதிரியே பச்சை கலர்ல ஒரு ஒரு இருக்கும், சின்னதா இருக்கும்.
ஸோ அதுதான் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரங்கள் பிளஸ் கீரைகள், அதுக்கப்புறம் மூலிகைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல பயன்படுத்திருக்காங்க. இதுல வெஸ்லிம் கேப்சூல்ல. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ஆப்டலிகா வல்கஸ் அப்படிங்கிற, அதாவது சப்பாத்தி கல்லி, புரியுதுங்களா? சப்பாத்தி கல்லி எல்லாருக்கும் தெரியும், மேல முள்ளு முள்ளா இருக்கும், நம்ம போய் எடுத்து சாப்பிட முடியாது. நம்மளாம் வந்து நார்மலா சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட முடியாது. இதுக்குன்னு ஒரு பதப்படுத்துற தன்மை இருக்கு. ஸோ அதை பதப்படுத்தி அதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை அந்த எக்ஸ்ட்ராக்டே தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும்னா பிளட் சுகரும் பிளஸ் அதனுடைய பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணி அதன் மூலமா நம்மளுடைய கிராவிட்டி, அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் கொழுப்புகள் எல்லாத்தையும் வந்து என்ன குறைச்சி நார்மலா நம்ம ஆக்டிவிட்டியை கொண்டு போகுது. எப்படி நம்மளுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹெல்த்தை நேச்சுரலா குறைக்கிறதுக்கு இந்த சப்பாத்தி சப்போர்ட் பண்ணுது. அதாவது உடம்புக்குள்ளேயே ஆக்டிவிட்டி பண்றது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து கெர்சினா கேம்பேஜ் அப்படிங்கிறது இது ஒரு ஃப்ரூட். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் ஹெல்ப் பிளாக்கிங் ஆஃப் என்சைம்ஸ். அதாவது நம்ம உடம்புல நிறைய என்சைம் வந்து சுரக்கணும். அதாவது உடம்புல உள்ள கொழுப்புகள் கரையணும்னா அதுக்கு என்சைம் சுரக்கணும். அந்த என்சைம் சுரக்காம போனாலும் கொழுப்புகள் உருவாகும். அப்ப அந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கக்கூடிய என்சைம்ஸை இது என்ன பண்ணும், போய் சுரக்க வைக்கும். புரியுதுங்களா? அதே போல நம்மளுடைய எமோஷன், நம்ம அதிகமா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த எமோஷன் வந்து இது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், சாப்பிட்றதே கம்மியா தான் சாப்பிடணும், போதும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அளவோடு சாப்பிட்ற மாதிரி அந்த தன்மையை தூண்டக்கூடியது இதுல இருக்கு. அதுக்கடுத்து காலிசியஸ் ஃபோர்சுகோலி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி, நம்ம வெயிட் லாஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய எனர்ஜி கம்மியை இது என்ன பண்ணும், ஸ்டேபிள் ஆக்கி ஒரே நிலைமையில வச்சிருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் மிளகு. சரிங்களா? சாரி, மிளகு என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரிஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அளவை குறையாம, ஏன்னா வெயிட் லாஸ் ஆகும்போது நியூட்ரிஷனும் இழக்கும். ஸோ நியூட்ரிஷன் இழக்காம அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பிளஸ் நம்மளோட வெயிட், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்மளுடைய உடம்புல எதுவும் வலி வீக்கம் எதுவும் இல்லாம பாத்துக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவா இருக்கு இந்த வெஸ்லிம் கேப்சூல். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளுடைய செல்கள்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தையும் இது சம அளவுல வச்சிருக்கு. ஸோ அது சம அளவுல இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஏஜ், நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாமே சரியா இருக்கும். இதனால டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ இதுதான் வெஸ்லிம் கேப்சூல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம தான் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேச்சுரலா நம்மளுடைய உடம்பு வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டாமினா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. ஃபைனலா இட்ஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த வெஸ்லிம் கேப்சூல். ஸோ இது டோசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பர் டே, ஒரு நாளைக்கு, அதாவது நான் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதும், நான் வந்து வெயிட்டை குறைக்க வேணா, வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1 or 2 கேப்சூல் மார்னிங்ல பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கணும். நான் வெயிட் இருக்கேன், ஆனா இந்த வெயிட் வந்து எனக்கு ஓவர் வெயிட்டா மாட்டக்கூடாது, ஒபிசிட்டியா மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 1 or 2 கேப்சூல் மார்னிங்ல எம்டி ஸ்டொமக். சரிங்களா? இல்ல நான் வெயிட்டை வந்து ஆல்ரெடி ஓவர் வெயிட்டா இருக்கேன், இல்லை ஒபிசிட்டியா இருக்கேன், அதை குறைக்கணும் அப்படின்றவங்க மல்டிபிள் ஆஃப் 3. சரிங்களா? ஸோ 3 கேப்சூல் வரைக்கும் பர் டே எடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய கேப்சூல்ஸ் எல்லாமே அந்த பாட்டிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ 90, 60 இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ஸ்லையும்.
நம்ம கேப்சூல்ஸ் எல்லாமே எத்தனை நாள் தான் வரும்? கரெக்டா 30 days. அப்போ ஒருத்தங்க கரெக்டா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சஜஷன் பண்றோம் அப்படின்னா அவங்க கரெக்டா 30 days ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 30 நாள் நீங்க கொடுத்த 30வது நாள் அவங்களுக்கு காலியாகணும், திருப்பி உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும். இது வந்து தொடர்ந்து எத்தனை நாள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் நார்மலுக்கு வர வரைக்கும் எடுத்துட்டா போதும். இது வந்து அடிக்ஷன் கிடையாது, இது லைஃப் டைம் எடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம நார்மலுக்கு வர வரைக்கும் எடுத்துட்டா போதும். நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஃபுட் டயட், ஏன்னா நம்மளது எல்லாமே டயட் தெரபி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இட்ஸ் நாட் ஏ மெடிசன். இது மெடிசன் கிடையாது, மருத்துவம் கிடையாது. டயட் தெரப்பின்னு சொல்லுவாங்க, உணவு முறை ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோதெரப்பி இந்த எல்லாம் சொல்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து டயட் தெரப்பி. பிசியோதெரப்பி, ஹீமோதெரப்பிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது டயட் தெரப்பி. புரியுதுங்களா? ஸோ உணவு முறையில நம்ம உடலை சீர் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் ஷேக். ஆல்மோஸ்ட் எல்லாமே வெஸ்லிம் கேப்சூல்லயே நம்ம வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. நான் அதுக்கு வெஸ்லிம் ஷேக் எடுக்கணும். இப்ப ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கேப்சூலா வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் கேப்சூல் எடுத்தாலும் அவங்களோட ஓவர் வெயிட், அவங்களோட ஒபிசிட்டி அளவு வந்து குறையறதுக்கு சீக்கிரம் குறையணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அது மட்டும் பத்தாது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அப்ப அது கூட சேர்த்து வெறும் கேப்சூல் மட்டுமே 6 எடுத்துங்க, 8 எடுத்துங்க, ஒரு வேலைக்கு வந்து 4 எடுங்க, 3 எடுங்கன்னு எடுப்பாங்களா யாராவது? யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா கொடுக்குறாங்க, வேற ஒரு ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரே சப்ளிமெண்டரி திருப்பி திருப்பி எடுக்கிறதுக்கு பதிலாக 2-3 காம்பினேஷன்ல எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடியது வெஸ்லிம் ஷேக். இந்த வெஸ்லிம் ஷேக்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஃபிளேவர் இருக்கு. குல்ஃபி ஃபிளேவர் இருக்கு, மேங்கோ ஃபிளேவர் இருக்கு, ரோஸ் கியர் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 6 வகையான ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அதை நீங்க வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஃபிளேவர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ அப்படிங்கிற ஃபிளேவர். ஸோ இதுல கேலரிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வெஸ்லிம் கேப்சூல் கேலரிஸை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய கேலரிஸ் நம்ம வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நம்ம சாப்பிட்றோம்ல கேலரிஸ் அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதை கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா இதுல சரியான அளவில் இதுக்கு உடம்புக்கு தேவையான கேலரிஸ் இதுல இருக்கு இந்த வெஸ்லிம் ஷேக்ல. அது மட்டும் இல்லாம இதை எடுத்துக்கிறதுனால என்னுடைய நியூட்ரிஷன்ஸ், என்னோட உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சரியான அளவில் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. என்னுடைய சாப்பிடும் அளவு, உணவு சாப்பிடக்கூடிய அளவு, அதை நான் சரியா பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவா இருக்கு. நான் ரொம்ப ஓவர்லோட் பண்ணிக்காம தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்றது பதிலாக நான் இதை எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய என்ன சொல்றது, கரெக்டா நம்ம ஃபாஸ்டிங்கா இருக்கும் போது என்ன பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த தேவையான கேலரிஸ், தேவையான எனர்ஜியை இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது என் உடம்புக்கு கொடுத்துருது. அதனால நான் கம்மியான அளவு சாப்பிட்டாலே போதும். அன்னைக்கு டே எனக்கு ஓடுறதுக்கு என்ன கேலரிஸ் எனக்கு உடம்பு தேவையோ அது எல்லாமே இதுலயும் பிளஸ் நான் சாப்பிடக்கூடிய கம்மியான உணவுலையும் எனக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இட்ஸ் 100% சப்போர்ட்டிவா இருக்கு. ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்றதுக்கு, ஓகேவா? ஸோ இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியா 9.78 கிராம் தான் ப்ரோட்டீன் இதுல இருக்கு. ஸோ ஃபைபர் 4 கிராம். நம்ம உடம்புல வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஃபைபர் தேவை. ஸோ அந்த ஃபைபர் அது இதுல இருக்கு, 4 கிராம்ஸ் இருக்கு. 22 எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இதுல இருக்கு. பிளஸ் முக்கியமானது எனர்ஜி. நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து 104 கேலரி இதுல இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ், அதாவது 200 ml வாட்டர்ல இல்லை ஸ்கிம்டு மில்க்ல 30 கிராம்ஸ் ஷேக்கை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது, அதாவது 30 கிராம் ஷேக்கு 200 ml வாட்டர் அப்படின்னும் போது, ஸோ ஷேக் அப்படின்னாலே தெரியும் கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். தண்ணியா எடுத்துக்கிறது பேர் ஷேக் கிடையாது. ஸோ கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். ஸோ சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது
நம்ம ஐஸ்கிரீம் மெல்ட் ஆச்சுன்னு எப்படி இருக்கும்? ஐஸ்கிரீம் வாங்குறோம் கடையில, ஐஸ் வாங்கி அது மெல்ட் ஆச்சுன்னு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷேக் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ ஹாட் வாட்டர்ல கண்டிப்பா இதை பயன்படுத்தக்கூடாது ஷேக்கை. ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணோம்னா இதுல இருக்க நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாமே எவாபரேட் ஆயிடும். விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் எல்லாமே வெளியே போயிடும், ஆவியாயிடும். அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால ஹாட் வாட்டர்ல இதை எடுக்கவே கூடாது. ரொம்ப கோல்டாவும் எடுத்துடக்கூடாது. அதுக்காக ஐஸ் கட்டியா வேற இருக்குல்ல, அந்த மாதிரியும் எடுக்கக்கூடாது. ஸோ நார்மலா எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கணும், நார்மலா சும்மா நார்மலா வச்சுட்டு எடுத்து சாப்பிடணும். புரியுதுங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சு. பட் ரொம்ப கோல்டாவும் எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஹாட்டாவும் எடுத்துக்காதீங்க. ஸோ இதனுடைய ஷேக்கோட பெனிஃபிட் நம்ம மறுபடியும் ஒவ்வொருத்தரும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பாடி வெயிட்டை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு இது பயன்படுறதாக்கு தேவையான குளுக்கோஸ் அப்படிங்கிறது இதுல இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் சேர்த்துக்க தேவையில்லை. அதுக்கடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாங் டேர்ம் ரொம்ப நாளைக்கு நம்ம அந்த வெயிட் மேனேஜ் பண்றதுக்கு இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அண்ட் நம்மளோட ஹார்ட் ஹெல்த், அதாவது குடல் வந்து சரியான அந்த இயக்கத்துல இருக்கிறதுக்கு பிளஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம புரோட்டீன்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸுக்கு புரோட்டீன் இருந்தால் தான் மசில்ஸ் உருவாகும். ஸோ அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஸோ அதனால கரெக்டான மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தா வச்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலி எசென்சியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம டே ஃபுல்லா ஆக்டிவா இருக்க முடியும். ஸோ இதனோட டோசேஜ் அளவு ஏற்கனவே பார்த்தவங்க தான் 30 கிராம் ஷேக் இந்த எடுத்து 200 ml கோல்டு மில்க்ல இல்லைன்னா நார்மல் மில்க் ஆர் வாட்டர் ஸோ மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து மல்டி ஃப்ளேவரில் இருக்கு. ஸோ அதனால நான் எல்லா ஃப்ளேவர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸோ மேங்கோ, குல்ஃபி, ரோஸ்கி இந்த மாதிரி மல்டி ஃப்ளேவர் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ யூ கேன் சூஸ். வெண்ணிலா அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் ஷேக்குன்னு இதில் நம்ம வெஸ்டேஜ் ஆப்பில் டைப் பண்ணினாலே உங்களுக்கு அதுக்கான ஃப்ளேவர்ஸ் வந்துடும். அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வெஸ்லிம் டீ. ஸோ இந்த வெஸ்லிம் டீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா வெளியில கிரீன் டீ, கிரீன் காஃபி இந்த மாதிரிலாம் குடிப்போம். சேம் அதே தான் இந்த வெஸ்லிம் டீ அப்படிங்கிறது. இதுல இருக்கக்கூடியது ஒரு லெமன் ஃப்ளேவர் தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்மளுடைய கேலரிஸ் கரெக்டா வச்சுக்கிறதுக்கு, லோ கேலரிஸ் கொண்டு போறதுக்கும். ஏன்னா அதிகமா கேலரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெஸ்லிம் டீ எடுக்கிறது மூலமா அந்த கேலரிஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இது டீக்கு ஒரு மாற்றாவும் நம்ம எடுத்துக்கலாம். டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்க இந்த வெஸ்லிம் டீயை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதுல இருக்கிறது கிரீன் டீ அண்ட் கிரீன் காஃபி, இதனுடைய லீவ்ஸ் தான் இதுல இருக்கு. ஸோ அதனால இது வந்து நேச்சுரல் ஃபுட், நேச்சுரல் ட்ரிங்க். இது நீங்க வந்து ஹாட் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா? எது வேணா எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி, ஹாட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ சாப்பிட்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி, அதுக்கப்புறம் கிரீன் டீ, கிரீன் காஃபி, புதினா இதுதான் இருக்கு இதுல. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லெமன் ஃப்ளேவர். அந்த இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய அந்த கிரீன் டீ, கிரீன் காஃபி அண்டு கேம்பேஜ், இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இது எடுத்துக்கிறதுனால இந்தந்த மூளைக்கு இந்தந்த இதுல என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, இதனால என்ன ஃபங்க்ஷன் நடக்குது உடம்புல அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜிங், நம்மளுடைய தோற்றம் வயதான தோற்றமா இருக்குமா, எப்படி எந்த மாதிரி தோற்றத்துல இருக்கும். ஸோ அந்த ஏஜிங் வந்து இது வந்து என்ன பண்ணுது, சரியான அளவில் சரியான சிந்தன்ஸை மெயின்டைன் பண்ணுது. நல்லா நார்மலாக தெரியும், கிரீன் காஃபிலாம் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டீ சாப்பிட்றவங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு யங்கா தெரியுற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா அவங்க எடுக்கிறதே வந்து அதுக்காக எடுக்கிறாங்க, இளமை தோற்றம், அந்த ஸ்கின் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஸ்கின் வந்து எளிமையாக தெரியணுன்றதுக்காக தான். ஸோ அதனால கிரீன் டீ, கிரீன் காஃபி பர்பஸே அதுதான். அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் மெயின்டைனுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், தலைவலிச்சுன்னா டீக்கு சாப்பிடுவோம், சுட ஒரு டீ போடுங்கன்னு சொல்லிட்டு டீ சாப்பிடுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் மென்டல் அலர்ட்னஸ், நம்ம மன ரீதியாக ஏதாவது ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னா அதை சரி பண்றதுக்கும் இந்த வெஸ்லிம் டீ அப்படிங்கிறது சப்போர்ட் இருக்கு. ஏன்னா அது கிரீன் டீ அதில் இருக்கிறதுனால.
அதுக்கடுத்து கம்பகியா. ஸோ இந்த ஃப்ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வெஸ்லிம் ஷேக்கு, வெஸ்லிம் கேப்சூல் நம்ம உடம்புல இருக்க அந்த என்சைம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணது. சேம் அதே ஃப்ரூட் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதே வேலை தான் இதுவும் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து கிரீன் காஃபி நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால ஹை லெவல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அந்த போஷாக், அந்த ஹீமோக்ளோபின் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாமே பக்கவாக இருக்கும். பிளஸ் பிரீத்திங், ஆக்சிஜன் கொண்டு போகிற அந்த தன்மையும் இதில் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்டோட முக்கியமான தன்மை அதுதான். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன்ஸ் வந்து இது கரெக்டாக கொண்டு போகும். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம் அதை வந்து இது பூஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம இன்னும் ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும் நம்மளால. ஸோ நம்மளோட எனர்ஜி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த தன்மை எல்லாம் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் காஃபில இருக்கு. அதே போல தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் காஃபில இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தாராளமா யாருக்காவது நம்ம சஜஷன் பண்ணணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஷன் பண்ணணும், இந்த தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மெயினா வந்து இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற பார்க்கும்போது எங்க போய் சேரும் அப்படின்னா நம்மளோட குடல் தொப்பையில தான் போய் சேரும். ஸோ அந்த விஷயத்த இது என்ன பண்ணுது, கரெக்டா மெயின்டைன் பண்றதுனால யாருக்காவது நான் வெயிட்டை குறைக்க வேணா எனக்கு தொப்பையை தான் குறைக்கணும் அப்படின்னு யாராவது கேட்கறாங்கன்னா தாராளமா நீங்க கிரீன் நம்ம வெஸ்லிம் டீயை நீங்க சஜஷன் பண்ணலாம். சில பேர் பெல்லி ஃபேட்னுவாங்க. அந்த பெல்லி ஃபேட் எல்லாம் குறைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன், அதான் வெஸ்லிம் டீ. புரியுதுங்களா? நம்மளுடைய வெஸ்லிம் டீ வந்து பெல்லி ஃபேட் குறைக்குது, தொப்பையை குறைக்குது, பிளஸ் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால அதே போல ஜீரண சக்தியும் இது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கும். சரிங்களா? குடல் சம்பந்தப்பட்ட அந்த வெயிட் எல்லாத்தையும் இது ரெடியூஸ் பண்ணிடும் இந்த வெஸ்லிம் டீ. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் வெஸ்லிம் கேப்சூல் ஓவரால் பாடி வெயிட் கண்ட்ரோல் பண்றதுக்கு, வெஸ்லிம் ஷேக் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டின் அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு, வெஸ்லிம் டீ நம்மளுடைய குடல் சம்பந்தப்பட்ட வெயிட் அந்த இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், பிளஸ் கொலஸ்ட்ரால் அந்த கட் ஹெல்த் இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த வெஸ்லிம் டீ பயனுள்ளதா இருக்கு. நம்ம சரியான அந்த அப்டமனை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வெஸ்லிம் டீ சப்போர்ட்டிவாக இருக்கு. இதை வந்து இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதோட டோசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டீ காஃபிக்கு பதிலாக நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அதனால எப்பெல்லாம் நீங்க டீ காஃபி சொல்லணும் அப்போ வந்து ஒரு ஸ்கூப் அதுலேயே இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு ஸ்கூப் எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ அண்டு இதனுடைய ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்லிம் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் 1384, நம்மளுக்கு டிபி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 969 கிடைக்குது. இதனுடைய பிவி 32.30 அண்ட் வெஸ்லிம் ஷேக் இதனுடைய எம்ஆர்பி 2327, இதனோட டிபி பிரைஸ் 1629, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிவி 54.30. அண்ட் ஃபைனலி வெஸ்லிம் டீ இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் 937, டிபி பிரைஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் 656, இதனுடைய பிவி 21.87. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து டயட் பிளான் கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம வித் பேசிக் எக்ஸசைஸ் வெறும் இதை எடுத்துட்டா மட்டும் எனக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை கூட சேர்த்து நம்ம சில பிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணணும். உண்மையான டயட் பிளான் அப்படிங்கிறது அதுதான். உண்மையான வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வெறும் நான் ஷேக் எடுத்துக்கிறேன், வெறும் நான் வெஸ்லிம் டீ எடுத்துட்டு இருக்கேன், வெஸ்லிம் கேப்சூல் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகணும்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இது எல்லாமே ஒரு துணை உணவு தான், மெடிசன் கிடையாது அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு இது கூட சேர்ந்து சில பிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணணும். அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா எஜுகேட் பண்ணணும். யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு. நம்ம எடுத்துக்கிறதா இருந்தாலும் இதுதான் மெயின்டைன் பண்ணணும். சில பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்டமனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டப்ஸு, லஞ்சஸ், இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, ஒர்க் அவுட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கரெக்டான வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ஒரு டயட் சார்ட் கொடுத்துருக்கேன். எப்போ தேவைன்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நான் இதை வந்து குரூப்லையும் நான் ஷேர் பண்ணுறது பிபிடியே எடுத்து வச்சுட்டு இந்த பேஜை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படிப்பட்ட மீல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ அளவு எடுத்துக்கணும், எவ்வளோ கலரிஸ் எடுத்துக்கணும். நம்ம ஒரு டயட் சார்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ண போதும். பேசிக் எக்ஸசைஸோட இந்த டயட் சார்ட் பிளான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் வெயிட் லாஸ்க்கான சில டிப்ஸ், டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3-4 லிட்டர் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். நிறைய பேர் தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்காது. ஸோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது மெயினாக சொல்லிடுங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் இது. சரிங்களா? அதே போல நம்ம சாப்பிடக்கூடிய அளவு கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கணும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒயிட் பிரெட்டு, அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. சரிங்களா? ஒயிட் கலர் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல கொஞ்சமா சாப்பாடு எடுக்கும்போது கம்மியா எடுத்துட்டா, ஏன்னா வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மியான அளவு சாப்பிட்டா போதும். பசிக்கும் போது கொஞ்சமா சாப்பிட சொல்லுங்க. 2வது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள எடுத்துக்கிட்டா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆம், தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது வெளியில இருந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ், அத அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லது. ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் ஃபாஸ்ட் ஃபுட்ல போயிட்டு நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு வந்து எவ்வளோ அளவுன்னு போட்டுருப்பாங்க, டாக்டர் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்க. அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து அந்த மைனஸா போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இந்த சவர்மா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சொல்கிறேன். ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அரிசி உணவுகள் எந்த அளவுக்கு சாப்பிடுங்களோ அதே அளவுக்கு கோதுமை உணவுகளும் சாப்பிடுங்க. வெயிட்ல ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் மீட்டிங் கவனிச்சதுக்கு. ஸோ நீங்க மட்டும் ஹெல்த்தியா இல்லாம உங்களை சுற்றி இருக்க நபர்களையும் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க.